கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது சூடானதும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இதுக்கடையில் நம்ம தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. அது நல்லா வெந்த பிறகு மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான கீரை கூட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.